காலி பண்ணுங்க. போங்க போங்க சீக்கிரம் கிளம்புங்க. जल्दी जगह खाली करो, जल्दी करो. யாரும் இருக்க கூடாது. யாருக்கும் அனுமதி கிடையாது. போங்க போங்க. அல்லாஹ் இந்த போர்ல இருந்து எங்க மக்களை காப்பாத்து, எதிரிகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவங்கள மனம் திருந்தவை இன்ஷா அல்லாஹ். என் சொந்த பந்தங்களும் ஊர் ஜனங்களும் ஊரை விட்டு போறாங்க. ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த மண்ணில் தான் இருப்பேன். Forward, forward, move forward. பாவம், யுத்தம் முடிஞ்சு திரும்பி வரப்ப இவங்க வீடுகள்ல இருக்குமோ இருக்காதோ. Yes sir. அந்த ஆண்டவனுக்கு தான் வெடிச்சோம். Go and check each and every home. Order sir. Go. Come on. Yes sir. Follow. செக் பண்ணுங்க. எல்லாரும் தரவா செக் பண்ணுங்க. சீக்கிரம் எல்லா இடத்துல சர்ச் பண்ணுங்க. சோ இவர் இங்கே தான் இருப்பேன்னு சொல்றாரு. நீங்க ஏன் போகாம இருக்கீங்க? நான் கேட்டேன் சார். நான் பஞ்சத்திலே இந்த ஊரை விட்டு போகாதவன் போருக்கு பயந்து ஏன் போகணுங்கிறாரு. என் தாயும் பிறந்த மண்ணு ஒண்ணு, அதுக்கு ஆபத்து வராம இருக்க 5 வேளை அல்லாவை தொழுது வெற்றியை பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவேங்கிறாரு. போரோட விளைவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் விட தான் பிறந்த மண்ணை அளவுக்கு அதிகமாவே நேசிக்கத்தான் செய்வாங்க. அது சரி, உங்க பேர் என்ன? ரசூலுல்லாஹ். இவர் இங்கே இருக்கட்டும். ப்ரொடெக்ட் ஹிம். சார் ஐயா, ஒருவேளை ஃபயரிங் அதிகமா இருந்ததுன்னா நீங்க எங்க இடத்துக்கு வந்துடுங்க. சரிங்க சார். கொஞ்சம் பத்திரமா ஜாக்கிரதையா இருங்க. கடவுள் உங்களை காப்பாத்துவாரு. மதங்கள் மனிதர்களையும் மண்ணையும் பிரிச்சு விளையாடுற விளையாட்டுல இவங்க எல்லாம் பகடக்காயானவங்க தான். நாட்டை நேசிக்கிற இந்தியன்ஸ். குட் மார்னிங். சாரி. வணக்கம். வணக்கம் சார். ஹலோ சார். இவருக்கு தினமும் ராத்திரியில மூச்சு திணறல் வருது சார். அப்படியா? பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு சார். டே நைட் இவரை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப வலிக்குதா? இல்ல சார். He's brave, sir. Just that he keeps troubling for morphine. ஆனந்த், சார். டேக் his name and number. எஸ் சார். ஆர்மி நம்பர் சொல்லுங்க. संभल के सो जाओ, ठीक हो जाएगा भैया. கிரேட். இவரும் ஒரு மனுஷன் தானே. as a citizen he's a Pakistani. போர்க்களத்துல மட்டும்தான் எதிரியா பார்க்கணும். மனிதாபிமானத்தை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல. கருணை, அது கடவுளுக்கும் பிடிக்கும். உண்மை சார். Keep it up. Thank you sir. என்னாச்சு? கண்ணி இப்படி வச்சிருந்தாங்க சார், அதுல மாட்டிக்கிட்டாரு. சைடு ப்ளீஸ். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். வலி தாங்க முடியல, உயிர் போகுது. மயக்க ஊசி போட்டு சொல்லுங்க சார். லெட்டர் வந்துருச்சு. லெட்டர் வந்திருக்கு. அடச்சே, லெட்டர் வந்ததும் துப்பாக்கியோட வந்துட்டு போயிட்டாங்களே. அடேங்கப்பா. டேய் கொஞ்சம் பொறுங்கடா. ஒவ்வொருத்தரா வந்துங்க. லெட்டர்ல திரும்பி போயிடு. சொல்றது கேளுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்றது கேளுங்க. அன்புள்ள அத்தானுக்கு அடுத்த லீவு எப்போ வருது? நம்ம பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கா. ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும். സമയത്തൊക്കെ ഭക്ഷണം കഴിക്കാൻ മറക്കരുത്. ਤੁਸੀਂ ਛੇਤੀ ਛੁੱਟੀ ਤੇ ਘਰੇ ਆ ਜਾਓ ਤੇ ਰੱਜ ਕੇ ਦੁੱਧ ਤੇ మక్కన్ ਖਾਓ ਜੀ. పెళ్లి కుదిరిందన్నయ్య. నువ్వు తప్పకుండా నా పెళ్లికొచ్చి నీ చేతులతో మాంగళ్య సూత్రాన్ని నాకు అందివ్వాలన్నయ్య. அப்பா, அடுத்த வாரம் பரீட்சை ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள நீங்க வந்துருவீங்கல்ல? வரும்போது நான் கேட்ட பேனா வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. 2 வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒண்ணு, என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு. चीजें लेके आना. मम्मी तो दिलाती भी नहीं है. जल्दी से आ जाओ. बंदूक वाला खिलौना भी लाना. हाँ, உங்களுக்கு எதுவும் லெட்டர் வரலையா சார்? வந்து மட்டும் என்ன ஆக போகுது?
என்ன எழுதுவாங்கன்னு தான் தெரியுமே. நிறைய பிரச்சனைகளையும் அதை தீர்க்க பணம் அனுப்புங்கன்னு தான். பெத்த அம்மா மட்டும்தான் பாசத்தோட ஏங்குவாங்க. அதுல வேதனை என்னன்னா அவங்களுக்கு எழுத படிக்க வராது. லெட்டர் வரும்போதெல்லாம் சுதர்சன் பயங்கரமா மூட் அவுட் ஆயிடுவாரு. இப்போ என்ன ரொம்ப ஹாப்பியா போறாரு? அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க அப்பா மட்டும்தான். இந்த லெட்டர் வேற எதுனா அம்மனிக்கிட்ட இருந்து வந்திருக்குமோ? வணக்கம் சார். வணக்கம் சேட்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்ன லீவ் கிடைச்சிச்சா? இனி இப்ப லீவு கிட்டியாலும் நான் ஊருக்கு போறதா இல்ல சார். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? எனக்குள்ள இருந்த பெரிய பயமே என் அச்சன் உயிரோட இருக்கும்போது என் டெட் பாடியை பார்க்க வேண்டியது வந்துருமோன்னு தான். இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இது என் அச்சன் என்னைக்கு எழுதின லெட்டர். உங்களுக்கு தான் மலையாளம் படிக்க தெரியல, படிங்க, எல்லாரும் கேட்கட்டும். உன் அப்பா எழுதின லெட்டர் நீயே படி. ஓகே, கேட்குறோம். என்ன ஞான் தானே வாய்க்கம். அன்புள்ள சுதர்சனுக்கு, நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கும் தான் இந்த அப்பாவால முடியும். நீ இப்போ ஒரு ராணுவ வீரன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு வீரமான சோல்ஜரா நாட்டுக்காக போராடி நீ ஜெயிச்சுட்டு வரணும். எல்லையில போராடும் போது நீ இறந்துட்டாலும் பெருமையோட நான் அதை ஏத்துக்குவேன். அந்த ஆண்டவ உனக்கு நீண்ட ஆயுளையும் தைரியத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்றும் அன்புள்ள உன்னுடைய அப்பா. யானே நீ எதிரி இல்ல, எமனு கூட பயப்பட மாட்டேன். வரட்டே சார். சேட்டன் கலக்கி. आपको पता है कि हमारे साले साहब हमें भर्ती हो गए? हाँ, अगले ही उनकी ट्रेनिंग शुरू है। என்னையா உனக்கு லெட்டர் எதுவும் வரலையா? இல்லைங்க சார். ஏ உனக்கு அனுப்புறதுக்கு யாருமே இல்லையா என்ன? அப்படியே அனுப்பிச்சாலும் ஸ்டாம்ப் ஒட்டாம தான் அனுப்புவாங்க. எனக்கு லெட்டர் எழுதுகிற உறவுகள்லாம் எப்படின்னு கேளுங்க. குடிச்சு குடிச்சு குடல் வந்து போனேன் எங்கள் அப்பா. 5 பொண்ணுங்களையும் படிக்க வச்சு கரையத்தை தறி அடிச்சே கால் உடைஞ்ச எங்கள் அம்மா. ஒட்டு மொத்தத்தில் சீமக்கருவேலி மரத்தால் சீரஞ்சு போன மண்ணு மாதிரி எங்கள் குடும்பம். இதெல்லாம் தெரிஞ்சு கண்கள்ங்கிறத விட சம்பளத்தை அனுப்பிச்சிட்டு சைலண்டாக இருக்கிறதே நிம்மதி. அப்போ இந்த போர்ல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் சட்டுன்னு போயிடக்கூடாது தானே நான் சாரையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். வார் நடக்கும்போது எந்த உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியும் சொல்லு? அப்படி என் கதை முடிஞ்சிச்சுன்னா மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கு முறைப்படி கொடுக்குற மரியாதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் சார். வெறப்பா பட்டாள உடையோட பெட்டியை தூக்கிக்கிட்டு வர்ற அன்பான பட்டாளக்கார அப்பனை பார்க்கறதுக்காக உசிரான என் 10 வயசு பிள்ளை காத்துக்கிட்டு இருப்பான். அவன் சின்ன உலகத்தில் கௌரவமாக சொல்கிறதுக்கு அது ஒன்றாவது இருக்கட்டும். அதனால தான் சொல்கிறேன், இந்த யுத்தத்தில் காணாமல் போனவங்களை ஏதோ சொல்லுவாங்களே, மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். காணாமல் போயிட்டேன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற கணக்கு தானே. இவ்வளவு கவலைகளை ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு உன் மனசுல இடம் இருக்கா? இத்தனை நாள் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படி சொல்றது? சரக்கு ஊத்து பாட்டில தரக்கு சொல்றீங்களே தவிர மனுஷனோட மனசை திறந்து எப்ப பேச விட்டீங்க? ஞாபகப்படுத்திட்டல, ஊத்தி எடுத்துட்டு வா ஒரு ரவுண்ட். அதானே பார்த்தேன். இந்த கொண்டு வரேன்.